ஹாய் மக்களே, இந்த வீடியோ எதுக்குன்னா ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாரு, காளான் வளர்ப்பது எப்படி ப்ரோ, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், நீங்கள் அதை வச்சு இது பண்ணிக்கோங்க. சில மிஸ்டேக்லாம் வரும், அதை நினச்சி தப்பாக எடுத்துக்காதீங்க, ஓகேங்களா? நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, இந்த வைக்கப்போர் எடுத்துகிட்டு ஒரு 13 நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுட்டேன். கிட்டத்தட்ட எவ்வளோ தண்ணினா ஒரு 100 லிட்டர் தண்ணியில் நான் ஊற வச்சுட்டேன் ஒரு 13 நேரத்துக்கு. அப்புறம் அதை எடுத்து வேகலாம் வைக்கலைங்க. அதை எடுத்து வந்து ஒரு இடத்துல ஒரு சாக்கில் போட்டு அந்த காய வச்சுட்டேன். கிட்டத்தட்ட காய வச்சுட்டு இப்படி எடுத்து துணி புழிஞ்சால் தண்ணி ஒழுவும் இல்லைங்களா, அது மாதிரி புழிஞ்சால் தண்ணி ஒழுவக்கூடாது, அந்தளவுக்கு நம்ம வச்சுக்கணும். அது அப்புறம் வந்துட்டு அந்த பேக்கெட்டில் வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். அந்த சில லிக்யூடு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் சேர்த்து ஒரு 500 ரூபா இது போட்டிருந்தேன். அந்த லிக்யூட்லாம் நான் ஆட் பண்ணவே இல்லை, அப்படியே தான் போட்டிருந்தேன். நல்லா தான் வளர்ந்துச்சு. அப்புறம் இருந்துக்கிட்டு அந்த பேக்கெட்டில் கொடுத்துருந்தாங்க. அந்த பாக்கெட்டில் வந்து ஃபஸ்ட்டு வைக்கப்போர் போட்டுக்கிட்டு சைடில் வந்து அதிகமாக விதை போட்டுட்டேன். கம்மியாக விதை போடணும்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து அதிகமாக விதை போட்டுட்டேன். அப்படி போட்டதுனால என்ன ஆச்சுன்னா, சில இடத்துல வந்து துளிர் விட்டது வந்து கம்மியாகிடுச்சு. சில இடத்துல வந்து துளிர் விட்டது வந்து அதிகமாக ஆகிடுச்சு. சில இடத்துல வந்து துளிர் வந்துச்சு, ஆனால் வெளியே வராமல் போயிடுச்சு. அப்போ அந்த மிஸ்டேக் பண்ணேன். அது மாதிரி நீங்களும் பண்ணிடாதீங்க. அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த வைக்கப்பொருளெல்லாம் போட்டு நல்லா ஃபுல்லாக இறக்கமாக கட்டாமல் லூஸாக கட்டிட்டேன். அப்படி பண்ணக்கூடாது. நல்லா அந்த வைக்கப்போகிற அந்த காகிதம் முழுகிற அளவுக்கு போட்டு கடைசீட்டில் வந்து இறக்கமாக கட்டிடணும். அது கட்டி முடிச்சுட்டு ஹோல்ஸ் வந்து நிறைய இடத்துல ஓட்டை போட்டுருந்தேன். நான் வந்து ஓட்டை வந்து கம்மியாக தான் போட்டிருந்தேன், அதனாலே சில இடத்துல வராமல் போயிடுச்சு. மறுபடியும் ஓட்டை போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் ஓட்டை போட்டு முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 18 நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ரிசல்ட்டு தெரிஞ்சிச்சு. ஒரு 15ஆவது நாள்லாம் அந்த முட்டு வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. முட்டு வெளியே ஆரம்பிக்கவும் ஒரு 5 நாள் கழித்து அந்த இதெல்லாம் பெருசாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு 18 நாள் கண்டினியூஸாக இது பண்ணேன். 18ஆவது நாள்லாம் அது வந்து அறுத்துட்டேன். டெய்லியும் வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து ஸ்ப்ரே பண்ணுவேன். சுற்றி சாக்கு கட்டியிருந்தேன், ஏன்னா அது வந்து குளிராகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாக்கு கட்டி டெய்லியும் தண்ணி நினச்சி எடுத்து போட்டுட்டு இருந்தேன். இதுதான் நான் ஃபாலோ பண்ணினேன். இதில் எது மிஸ்டேக்கு எது இருந்தாலும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே, பாய்.